Hello guys, welcome back to our channel with another video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் பத்தி பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு மெமோஜி இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு என்னடா இருக்கு அப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Guys, உங்கள நிறைய பேருக்கு மெமோஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. மெமோஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரு ஸ்டிக்கர் தான் கைஸ். லைக் ஸ்னாப்சாட் பிட் எமோஜி மாதிரி இல்லைனா சாம்சங்கோட ஏஆர் எமோஜி மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் தான் மெமோஜி. இப்போ அந்த மெமோஜியை எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணலாம், லைக் வாட்ஸ்அப் ஸ்டிக்கரில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சின்னதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் பிட் எமோஜின்னு சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இன்ஸ்டால் பண்ண அப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ வித் ஸ்னாப்சாட். நீங்கள் ஆல்ரெடி ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூ வித் ஸ்னாப்சாட் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி கிரியேட் அவதார் அது கொடுத்து கூட போய்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஸ்னாப்சாட் வச்சுருக்கனால கண்டினியூ வித் ஸ்னாப்சாட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டு இப்போ என்னோடய ஸ்னாப்சாட் ஐடி வந்து பிட் எமோஜி கூட லாகின் ஆக போகுது. லாகின் ஆகிட்டு அக்ரி அண்ட் கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கைஸ், பிட் எமோஜியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிட் எமோஜியுமே இதில் வந்துட்டு பாருங்கள். பிட் எமோஜி ஸ்டிக்கர்ஸ். நமக்கு வந்து இந்த அவதார் சேஞ்ச் பண்ணால் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட்டில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஹேர் ஆனாலும் சரி, ஐ ஆனாலும் சரி, நோஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டிக்கராக கன்வெர்ட் ஆகி சேவ் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்ஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிடிச்ச அவுட்ஃபிட்டை ப்ரிஃபர் பண்ணி நம்ம சேவ் பண்ணி விட்டுட்டா ஸ்டிக்கராக கன்வெர்ட் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேன் ஆன் ஃப்ரெண்ட் மோஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே டாப்பில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து பிட் எமோஜி ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் வரும். லைக் ஸ்னாப்சாட்டில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வரும். இப்போ நான் கனெக்ட் கான்டாக்ட்ஸ் கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களோட நம்பர் கேட்கும். கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்டில் இருந்து யாரெல்லாம் பிட் எமோஜி ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் மேலே நான் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஸ்டிக்கர்லாம் எனக்கு வந்துட்டு பாருங்கள். அவங்க பிட் எமோஜி என்னோடய பிட் எமோஜியும் சேர்ந்து ஸ்டிக்கராக வந்திருக்கு பாருங்கள். இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணக்கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்டில் உள்ள யாரையாவது உங்களுக்கு இன்வைட் பண்ணால் இது மூலமாக இன்வைட் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கரை எப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா சோமி ஹவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா மேலே டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே பிட் எமோஜி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்கருமே வந்துட்டு பாருங்கள் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக போகுது. உங்களுக்கு ஸ்டிக்கர் ஆட்டே போயிடும். உங்களுக்கு வேணால் இது தேவைப்பட்ட மாதிரி உங்களோட பிட் எமோஜி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கூட வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பாப்புலர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதாவது பிட் எமோஜி சர்ச் பண்ணி எடுக்கணுன்னா கூட மேலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய்.